ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 15 எனக்கு சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் மார்னிங் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆஃப் அன் ஹவர் கழித்து நான் ரெகுலராக பண்ணுற 12 டைப் ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ரெகுலராக கேட்குற ஒரு விஷயம் தான், நீங்கள் ரெகுலராக என்ன ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன தோணுது உங்களுக்கு, இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை பொறுத்தவரையும் என்ன தோணுதுங்கிற விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கோம். சேனல் நேம் மாறி இருக்கும், லோகோ மாறி இருக்கும், பேனர் மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். சம் ரீசன்ஸ் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்ட்டு பண்ணேன். அண்ட் வந்து வேறு நம்மளோட சேனலில் புதுசாக வந்து டைலரிங் வீடியோஸும் போட்டுட்ருக்கனால சரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயத்த மாற்றலாம் அப்படின்ட்டு சேஞ்ச் ஓவர் கொடுத்தேன். எப்படி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளோட லைஃப்பில் வந்து நமக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக பல எதிர்ப்புகள் வரும். அப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளோட லைஃபுக்கு வந்து தேவைங்கிறத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளோட லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போவோம், அதுவும் முக்கியமாக நமக்காக பர்டிகுலராக நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறதை தாண்டி பர்சனலாக நமக்காக பண்ணும்போது நமக்கு பிடிச்சவங்களை தவிர்த்து, நம்மளை ரொம்ப விரும்புவாங்க இல்லையா, அவங்கள தவிர்த்து நம்மளை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸும் ரிலேட்டிவ்ஸும் உங்களை எதிர்க்கிறாங்க, அகெயின்ஸ்டாக உங்களோட விருப்பத்துக்கு அகெயின்ஸ்டாக மாறுறாங்க அப்படின்னாலே அப்போது அந்த விஷயத்த நீங்கள் பண்ணியே தீரணும்னு டிசைட் பண்ணியிருக்க. சரிங்களா? பர்டிகுலராக உங்களோட செல்ஃப்காக நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆகுறாங்களா, டெஃபினட்டாக அது ஒரு கை பார்த்துடணும். அதில் வந்து சக்ஸஸ் ஆகுறீங்களா இல்லைங்கிறதுக்கெலாம் இடம் இல்லை. அவங்கள வந்து அந்த அகெயின்ஸ்டாக இருக்கிற விஷயத்த உடச்சி எரிஞ்சிட்டு நீங்கள் அதை மீறி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்காக வாழ்கிறாங்களோ இல்லையோ, அவங்களோட நெய்பர்ஸ் என்ன நினைப்பாங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே தான் சிலர் வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்போ நம்ம வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த உடச்சி எரிஞ்சிட்டு நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த செகண்டே நம்மளோட லைஃப்பில் நமக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் தயவுசெய்து செல்ஃபாக ஒவ்வொரு விஷயமும் பர் டேயில் உங்களுக்காக என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது யோசித்து பாருங்கள். சரிங்களா? இந்த லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதே மாதிரி இன்னொரு லைஃப் கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ இருக்கிற ஏஜ், இப்போ இருக்கிற டைமு, இப்போ இருக்கிற எல்லாமே வந்து அடுத்து திருப்பி நம்ம இந்த செகண்டை நம்ம மீட் பண்ணுவோமான்னு நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இருக்கும்போதே அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நமக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் பர்டிகுலராக நமக்காக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? அதில் இந்த ஃபிட்னஸ் ஒன்று, நம்மளோட ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம ரீச் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிட்னஸ். சரிங்களா? அதனால் உங்களோட ஃபிட்னஸ்ங்கிற இந்த ஒரு விஷயத்த சீக்கிரமாக அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப நாட்களாக நம்மளோட சேனலில் இந்த சேலஞ்சஸ் வந்து போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். திடீர்னு நேற்றுக்கு ஆரம்பித்தது கிடையாது. நிறைய சேலஞ்சஸ் நம்ம பண்ணியாச்சு வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டைமும் நான் பண்ணும்போதும் எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஹைப் ஆகும். தெரியுமா? நான் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு மிக முக்கிய காரணம், என்கிட்ட வந்து லாஸ்ட்டு டே 14 வீடியோவில் மெகா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஏன் சிஸ்டர் உங்கள் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, எப்போதும் போல்டாக பேசுவீங்கள அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ப்ரௌட் ஆஃப் யூ மை செல்ஃப் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா வாய்ஸ் டல்லானதுக்கு நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். நேற்று ஃபுல்லும் சண்டே ஃபுல்லும் லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால டயர்டாக இருந்துச்சு. அந்த போல்ட்னஸ்க்கு காரணம் என்ன தெரியுமா? என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டது தான். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறது தான். சரிங்களா? அது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சியாக ஹோம்லியான ஃபுட்டை மட்டும் எடுத்துக்குங்க. கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே குட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டு மேகா சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஃபுல்லாகவே அப்பர் பாடியில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்போ லோவர் பாடிக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அப்பர் பாடி லோவர் பாடின்னு பிரிக்கலை. இந்த 12 டைப்பை பொறுத்த வரையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து அப்பர் அண்ட் லோவர் இது ரெண்டுத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் கவனித்து பாருங்கள். இப்போ நான் ஃப்ளாட்டாக படுத்து ஏந்திரிக்கேன் இல்லையா, இதில் வந்து செஸ்ட் அண்ட் ஆப்ஸ் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். கை மேலே போயிட்டு வருது அண்டு கீழே வருது. லெக்கு பாருங்கள், லெக்கு வந்து என்ன ஆகுது, இழுக்குது. கால் நான் வந்து படுத்து ஏந்திரிக்கும் போது அந்த தசைகள் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே மேக்ஸிமம் வந்து அந்த பாடி ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து நான் எதுவுமே செப்பரேட்டாக பிரிக்கல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நார்மலாக இப்போ ஒருத்தருக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோன்னே எந்தெந்த பார்ட்லலாம் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபேஸில். எப்போதுமே வெயிட் கெயின் ஆகுதுன்னா ஃபேஸில் தான் ஃபஸ்ட்டு வெயிட் போடும். அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆனாலும் ஃபேஸில் தான் வெயிட் லாஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தொடை, அதுக்கப்புறம் ஹிப்பு, அதுக்கப்புறம் கை. சரிங்களா? நார்மலாக ஒருத்தவங்க வெயிட் கெயினுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தந்த பார்ட்லலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து போடும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பார்ட்டில் இந்த தாடைக்கிட்ட கையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கையில் வந்து நார்மலாக ஃபேட்டு போட்டிருக்கும், தொடர்ந்து சதையாக தொங்குறது, அப்புறம் கால் லெக்லலாம் ஃபுல்லாக வந்து சதை போடுறது, அப்புறம் கழுத்தை சுற்றி வந்து ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுறது, அப்புறம் வந்து ஒவ்வொரு பார்ட்லேயுமே லெக்லேயே வந்து பார்த்திங்கன்னா முழங்கை அது மாதிரி தனித்தனியாக வந்து டபுள் செயின் மாதிரி வர்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு ஒபிசிட்டி அந்த லெவலுக்கு போக வேணாம், அந்த லெவலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த அளவுக்கு அவேர்னஸாக வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக டெய்லி ரொட்டீனாக போட்டுட்ருக்கேன். சரிங்களா? அந்த லெவலுக்கு என்றைக்குமே வந்து ஒரு உமன் மட்டும் விட்டுறவே கூடாது. நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலே அப்புறம் உடச்சி எரிஞ்சிறதுக்கு சமமாயிரும். அந்த ரீசனால் மனசில் அந்த விஷயத்துலலாம் மைண்டில் வச்சுட்டு தயவுசெய்து உங்களோட வெயிட் லாஸ் விஷயத்தில் ஃபோக்கஸாக இருங்க. கொஞ்சம் ஒரு 10லேருந்து ஒரு 20 கிலோ வெயிட் எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக இப்போவே இந்த செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க சிஸ்டர் கேட்ட கொஷினுக்கு என்னோடய ஆன்சர் என்னென்னா, நான் இப்படி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எந்தெந்த பார்ட்டுக்கு நமக்கு வந்து இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை 25 கவுண்ட்டில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 40லேயோ ஒரு 50 கவுண்ட்லேயோ இந்த 12 டைப் ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் அதிகமாக ஃபேட்டு, அதாவது அதிகமாக சதைகள் இருக்குதோ, அந்த அதிகமாக இருக்கிற சதைகள் இருக்கிற இடம் என்ன ஆகும்னா, இன்றைக்கி நீங்கள் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளேயோ இல்லை மறுநாள் மார்னிங் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குள்ளேயோ கண்டிப்பாக அதிகமாக சதைகள் இருக்கிற இடத்துல பெயின் இருக்கும், ஷோராக பெயின் இருக்கும். அதிகமாக கமெண்ட்டு மெயினாக நான் வந்து அந்த கமெண்ட் அதிகமாக்காதீங்க, பிகினராக இருக்கிறவங்க 5 பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 10 டேஸ் கழித்து 5 ப்ளஸ் பண்ணிகிட்டே போங்க, 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து 5 வந்து ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் இதுதான், மெயின் ரீசன். அந்த ரீசனால் தயவு செய்து வந்து 5ல் பிகினராக இருக்கீங்கன்னா 5 கவுண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 99% வந்து ஹோல் பாடிக்கும் ஒர்க் அவுட் இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இதில் வந்து கிடைச்ச ரிசல்ட் இருக்கே அப்பா, நான் வந்து கிட்டத்தட்ட விட்டுருந்தா வந்து 90க்கு மேலே போயிருப்பேன். ஆனால் எனக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து ஒரு வரப்பிரசாதம்னே நான் சொல்லுவேன். அந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த 90 ரீச் பண்ணுற டைமில், அந்த 90 ரீச் பண்ணுற டயத்தில் என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலுங்கிறது 0ல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆராதனா பிறந்தப்பெல்லாம் நான் அவ்வளோ வெயிட் இருந்தேன், ரொம்ப வெயிட். ஆராதனா நார்மல் டெலிவரி ரொம்ப வெயிட்டு. என்னால் நார்மல் டெலிவரி, அதாவது குழந்த வயிற்றில் இருக்கும்போதும் ரொம்ப வெயிட், 90 ரீச்டு, 90 தாண்டியாச்சு குழந்தலாம் வயிற்றில் இருக்கும்போதெல்லாம். யுவதி கூட அந்த அளவுக்கு கூட ஒபிசிட்டி இல்லை. நான் ஆராதனாவுக்கு ப்ரெக்னென்சி டைம்லேயே பயங்கர ஒபிசிட்டி. நான் குழந்தையும் வெயிட்டு, நானும் வெயிட்டு. நார்மல் டெலிவரி அப்போலாம் என்னை வந்து கிட்டத்தட்ட 5-6 நர்ஸ் வந்து சேர்த்து என்னை தூக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய உடம்பு.
கோவிட் டைமுங்கிறனால டாக்டர்ஸ் வந்து டச் பண்ண மாட்டேன்ட்டாங்க, ரொம்ப பயந்தாங்க. நீ தான் புஷ் பண்ணி குழந்தைய வெளியில் எடுக்கணும், நாங்கள் குழந்தைய மட்டும்தான் தூக்குவோம் அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் ப்ரீத்திங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இஷ்யூ ஆச்சு. அந்த ரீசனால் ப்ரெக்னென்சி முன்னாடியாக இருக்கட்டும், ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா இருக்கட்டும், இந்த விஷயத்தில் தயவு செய்து ஃபோக்கஸாக இருங்க, உடம்பை பார்த்துக்குங்க, ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும், அண்டு பேலன்ஸ்டு டயட் ஃபுட் எடுக்கணும். ரெகுலராக நான் சொல்கிறது தான், நான் நார்மலாக வீட்டில் செய்கிற சாப்பாடு குழம்பு அப்படின்னு சாப்பிட்றேன்னு மட்டும் இல்லை, கூடவே ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லை சம் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். குட்டி குட்டி குவான்டிட்டி, அதிகமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எடுக்காமல் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரையும். எல்லோரும் சொல்லுவாங்க உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஒரு நாளைக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 1 கிராம் வேணாம், 1/2 கிராம் எடுங்க, சரிங்களா? அன்னைக்கு உங்களோட பாடிக்கு 1/2 கிராம் அதை எடுங்க, அனுப்பாமே, அதாவது ப்ரோட்டீனே கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் கொடுக்க முயற்சி செய்யுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நிறைய ப்ரோட்டீன் பற்றின லிஸ்ட் நிறைய கொடுத்துட்டேன், அதனால் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள் பார்க்காதவங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீனுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான்வெஜ் இருக்குது, வெஜ் இருக்குது, சரிங்களா? நிறைய ஆப்ஷன்ஸுக்கு. டால்ஸ் போயிட்டு வெஜ்ஜில் டால்ஸ் போயிடலாம், சோயா சங்க் பக்கம் போயிடலாம், நான்வெஜ்ஜில் ஃபிஷ் அண்ட் சிக்கன் எக் போயிடலாம், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்லேயே கேர்டு அண்டு யோகட் அந்த மாதிரி லிஸ்ட்டில் என்ன சொல்கிறது, ப்ரிசர்வேட்டிவாக இல்லாமல் இது எசன்ஸ் அது மாதிரி ஆட் பண்ணாமல் நேச்சுரலான ஹோம்லி யோகட் வந்து சாப்பிட்லாம், ஃப்ரூட் யோகட் அது மாதிரி சாப்பிட்லாம். அதனால் வந்து தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸும் நீங்கள் இன்டேக் பண்ணணும். முக்கியமாக இது எல்லாத்தையும் தாண்டி தண்ணி குடிக்கணும். ஒவ்வொரு வீடியோத்துலேயும் நான் ஷோராக நான் இதை தான் புஷ் பண்ண போகிறேன். அண்ட் வந்து இன்னொரு கமெண்ட் வந்து பார்த்தேன், அந்த கமெண்ட்டை பற்றி நம்ம நாளைக்கு ஷோராக வந்து பேசலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கவுண்ட்டு, ஆக்சுவலி ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ரொம்ப கிளியராக இருக்கும். அந்த வீடியோ இது மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸாக இருக்காது, நான் ஸ்ட்ரைட்டாக பேசுகிற மாதிரியே இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்குற எல்லா கொஷினும் வந்து பதில் வந்து சேனலில் நிறையா இருக்குது. பட் நான் வந்து கண்டினியூவாக அதுக்காக அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் அப்படின்னு இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பேன். அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். ஆனாலுமே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே வந்து நான் டே பை டே வந்து ரிப்ளையும் கொடுத்துட்டு வீடியோலையும் அதை பற்றி நான் வந்து ஷுவராக பேசுவேன், சரிங்களா? ஆக்சுவலி மேகா சிஸ்டர் வந்து இந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை கொடுக்கல. ரீசன் என்னென்னா, இது கொஞ்சம் பெரிய டாபிக் வந்து அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடியை பொறுத்த வரையும் நான் எப்போதுமே அப்பர் பாடி லோவர் பாடின்னு பிரிக்கல. எனக்கு நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ கையில் மட்டும் உங்களுக்கு தொலைன்னு தொங்குது இல்லையா, தொங்குதுன்னு வச்சுப்போம். அப்போது கைக்கு அதிகமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், சரிங்களா? சில விஷயங்கள் நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் சில பேர் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் அவங்களுக்கு வயிறு மட்டும் பெருசாவோ, இல்லை தொடை மட்டும் பெருசாவோ, இல்லை ஹிப்பு மட்டும் பெருசாவோ, இல்லை கை மட்டும் பெருசாவோ அப்படின்ட்டு அவங்களோட பாடியில் இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப வந்து டல்லாகி ஃபேஸ்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரி எலும்புலாம் தெரியும். அதுக்கெல்லாம் ரீசன் வந்து ஃபுல் பாடிக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணாதது தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் பீரியடில் அது மாதிரி இவ்வளோ நாட்கள் கிட்டத்தட்ட 2020 நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆராதனா பெரியவ பிறந்தா அதான் சொன்னேன் இல்லையா, ஆராதனா பிறக்கும்போது பிறந்து 50 டேஸ்லேயே எனக்கு ஒபிசிட்டியை பார்த்து பயம் வந்துருச்சு. விட்டால் ரொம்ப வெயிட்டு போட்டுருவோன்ட்டு பயந்து நான் 50 நாள்லேயே வந்து யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் பண்ணிட்டு தான் டயர்டாகி படுத்துட்டேன். ஆனால் அப்பயும் விடலை, அந்த எஃபெக்ட்லேயும் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இந்த 70-75 கேஜில் அப்படியே அப்பையிலேருந்து இன்னை வரையுமே வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி அப்புறம் யுவதி வந்ததுக்கப்புறம் அதே வெயிட்டில் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் இந்த 12 டைப் தான். என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறத நம்ம எப்போதுமே வந்து நான் அதாவது அப்பப்போ வந்து நிறுத்தினாலும் அகெயின் நான் வந்து தொடர்ச்சியாக நான் கண்டினியூ பண்ணுறது இந்த 12 டைப் தான். டைம் இல்லாத டைமில் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு 4 ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங் ஒர்க்காக பண்ணிவிடுவேன்.
இது மாதிரி படுத்துட்டு பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். அந்த ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. அண்ட் இந்த வீக்கில் நான் ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோஸும் தொடர்ச்சியாக வரும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணுற ஒர்க் அவுட்டை வந்து சூப்பராக பண்ணிட்டோம். நல்லா தண்ணி கொடுங்க. ஒர்க் அவுட்க்கு முன்னாடி நல்லா உங்களோட பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிங்க. சரிங்களா? என்னோடய ஃபுட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு கிளிப்லேயும் நான் பேசுகிற ஏதாவது ஒரு வேர்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூச்சு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் 5 கவுண்ட்டில் எனக்கு டைம் ஆகிடுது அப்படின்னு 5 கவுண்ட் மட்டும் தான் பண்ணுவேன். சரிங்களா? சம்டைம்ஸு 10, 15 அந்த மாதிரிலாம் அப்பப்போ உட்காந்து வந்து நான் பண்ணுவேன். டைம் கிடைக்கும் போது பண்ணுவேன். நீங்களும் டைம் கிடைக்கும் போது இது மாதிரி பண்ணுங்கள். நல்லாவே எனக்கு ஸ்வெட் ஆகிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு ராகி தோசை கூட வந்து கேர்டு கரெக்டாக 100 கிராமு, குட்டியாக ஒரே ஒரு கோவா அண்ட் வந்து வழக்கம் போல் எனக்கு பிடிச்ச வந்து பூண்டு சட்னி. சரிங்களா? இது மாதிரி கேர்டு எடுத்துக்குங்க. வீட்டிலேயே வந்து தயிர் ஊற ஊற்றி கேர்டு எடுத்துக்குங்க. சரிங்களா? அப்புறம் லஞ்சுக்கும் வீட்டில் கேர்ட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வீட்டில் கேர்டு நிறைய இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆம்லேட்டு ப்ளஸ் வந்து ஒரே ஒரு கோவா வந்து எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய லஞ்ச் மீல் பிளேட்டு. நல்லா கவனித்து பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கருப்பு சுண்டல் கூட வந்து ஒரே ஒரு பெரிய கோவா நான் எடுத்து. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பபாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.